இன்றைக்கி பொங்கல் வைக்க போகிறோம். கிருத்தியாவுக்கு தலை பொங்கல். ஆனால் எங்கள் வீட்டில் எனக்கு கிருத்தியா இல்லை. இருந்தாலும் அடுத்த வருஷம் நேரம் எங்கள் வீட்டில் ஒரு 4-5-6 பேர் சரி பொங்கல் காலையிலே வச்சு முடிச்சிடுவோம். இன்றைக்கி 11 மணிக்கு மேலே தான் நல்ல நேரம், அதனால் அந்த டைம் வைக்கிறோம். கிருத்திகா நேற்று அவங்க புருஷன் வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்போயே மனசு கஷ்டமாயிடுச்சு, பொங்கல் வைக்கக்கூடாதுன்னு நினச்சேன். சரி நம்ம பசங்க நல்லா இருக்கணும் இல்லையா, அவங்களுக்கு நாளைக்கு ஒய்ஃபு வரணும். அடுத்த வருஷம் நேரம்லாம் ஒரு 6-7 பேர் சரி 6 மணிக்குலாம் பொங்கல் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு, சொந்த வீட்டில் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன். பார்க்கலாம், கடவுள் நல்லபடியாக விடுவார். பொங்கல் பாருங்கள், பொங்கல் போட்டு சிறப்பாக வெளியே வைக்கணும். இப்போ எங்களோட பால்கனி இருக்குது, அங்கே போய் நாங்கள் பொங்கலை செலிப்ரேட் பண்ணுவோம். பொங்கி முடித்த உடனே பொங்கல்லாம் ரெடி ஆனோடனே திருப்பி அங்கே போய் படையல் போட்டு செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஏன்னா நல்ல நேரம் 11 மணிக்கு மேலே தான். காலையில் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கிரு பொங்கல், பொங்கிரு பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். இன்றைய ஒற்றை குரலோசை. அடுத்த வருஷம் இந்நேரம் நிறைய பெண்களின் குரல்கள் கேட்க வேண்டும். இந்த வீட்டில் குழந்தைகளின் குரல் கேட்க வேண்டும். பொங்கலோ பொங்கல்.